சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அக்கா இத கொடுக்க என்ன பவித்ரா, புள்ளத்தாச்சி பொண்ணு நீ எதுக்குமா இதெல்லாம் பண்ற? ஏன் உடம்பு போட்டு அலட்டிக்கிற? ஆனந்தி நானும் பாத்துக்கிறோம். அக்கா நீ தேவியும் போய் அப்படி ஓரமா உட்காருங்க. ஐயோ அக்கா, என்னால அப்படி எல்லாம் சும்மா உட்கார முடியாதுக்கா. கையலோட நிச்சயதார்த்தத்திலேயே நான் என்னால முடிஞ்சதெல்லாம் செஞ்சேன். கையலோட கல்யாணத்துல நான் சும்மா இருப்பேனா? அக்கா, கையலண்ணி மேல ஏன் உங்களுக்கு இவ்ளோ பாசம்? நான் வாழ்ற இந்த வாழ்க்கையே கையில் அமைச்சு கொடுத்ததுதான் ஷாலினி. உலகமே இருண்டு போய் நான் தனியா நின்னு அழுதப்போ என் கைய புடிச்சு கூட்டிட்டு போய் எனக்காக பேசி சண்டை போட்டு என் புருஷன் வீட்டுல விளக்கேத்த வச்சது என் சகோதரி கையல் தான். நமக்கு என்னன்னு அன்னைக்கு கையல் மட்டும் ஒதுங்கி இருந்தா இந்நேரம் நான் உயிரோடவே இருந்திருக்க முடியாது. மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற கையலுக்கு காலம் முழுக்க செருப்பா கூட இருக்கலாம், தப்பே இல்ல. பாத பூஜைக்கு ஒரு தட்டு எடுத்துட்டு வாங்க. அக்கா அக்கா இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இருங்கக்கா. இல்ல பவித்ரா, பரவாயில்லக்கா இரு. என்ன அப்படியே பார்த்து ஷாக் ஆயிட்டீங்க? வேலைய பாருங்க பாஸ். தேவி கூட நான் பண்றேன். இந்த கயல், இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறத நினைக்கும் போது அப்படியே மனசு காத்துல பறந்து எங்கேயோ துள்ளி குதிச்சு ஓடுது. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் பல நாள் கடவுள்கிட்ட வரம் கேட்டு தவம் இருந்தேன். என் பெத்தவங்க பார்த்திருந்தா எனக்கு ஒரு பொண்ணை வரனா பார்த்திருப்பாங்க. ஆனா நீ கடவுள் கொடுத்த வரமா என் கைக்குள்ள வந்துட்ட. ஐ லவ் யூ கயல், ஐ லவ் யூ so much. Hi my dear son. மிஸ்டர் எழில், நான் தான் ராஜசேகர். பா, நான் தான்ப்பா. எப்பப்பா வந்தீங்க? வரோம் தவோன்னு ரைமிங்க பேசிட்டு இருந்த பாரு, அப்பவே வந்துட்டேன். அது வந்துப்பா, போதும் தொடச்சுக்கப்பா, ரொம்ப வலியுது. ஓட்டாதீங்கப்பா. எப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கையிலே உனக்கு சொந்தமாக போறா. நீ ஏன்பா இதயம் முரளி மாதிரி போட்டோவை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க? இல்லப்பா. என்ன நொல்லப்பா, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகுப்பா. இந்த பாரு, கல்யாணத்துக்கு சாங்கிய சம்பிரதாயம்னு உன்னதான்பா முதல்ல கூப்பிடுவாங்க. சீக்கிரம் ரெடி ஆகு. 5 minutes வெயிட் பண்ணுங்க. தோ ரெடி ஆயிடுறேன். ஓகேப்பா. ஒரிஜினல்லே கைக்கு வரப்போகுது. இந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாம் வேணுமா? அத பாரு. மாமா, சாங்கியம் பண்ணுமா? உங்களை கூட்டிட்டு வர சொன்னா. ஒரு 2 நிமிஷம் வந்துடுறேன். சீக்கிரம் பையலில், நல்ல நேரத்துக்குள்ள எல்லாம் பண்ணி ஆகணும்ல. ஏப்பா கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணி கூட்டு வாங்க. இத போட்டு கூட்டு வாங்க. மேடம், நான் ஒன்னு சொல்லவா? சொல்லுடா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என்னம்மா வெக்கமா? மேடம், நான் சீரியஸா தான் சொல்றேன். நீங்க ரொம்ப கியூட். எங்க கையல் எப்பவுமே அழகுதான். வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. உட்காரு உட்காரு. கையல், ஐ அம் சோ ஹாப்பி ஃபார் யூ. Thank you so much பிரணவி. உன் முகூர்த்த புடவை ரியலி அமேசிங். ரொம்ப அழகா இருக்க. எழில் செலக்ஷன்ல எப்பவுமே அப்படிதான். உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறாருல, அதுலயே தெரியுது அவர் செலக்ஷன் எப்பவுமே சூப்பரா தான் இருக்கும்னு. சரி கயல், இந்த நகை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம போட்டுக்கணும். ஆமா ஆமா ஆமா, இந்த நகை கடை விளம்பர மாதிரி சும்மா சூப்பரா இருக்கணும். ஓகே. எங்க உன்னையும் அத்தையும் மட்டும் தான் பார்த்தேன், மாமா வரல? வரலையா? அவரு எங்க இருக்காருன்னு தெரியுமா?
என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கா? ரெடி ஆயிட்டு இருக்கு சார். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? போயிட்டு இருக்கு சார். சூப்பர் சூப்பர். கவனமா பார்த்து நிதானமா வெட்டணும். சரியா? சரிங்க சார். பாருங்க, நான் வந்து மூர்த்தியோட மாமா தான். வேலையா வெளியில போயிருக்காரு. அதனாலதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் சூப்பரா பண்ணிடலாம். காரெல்லாம் பார்த்து கரெக்டா போடுங்க. சரிங்களா? சாப்பிடுறவங்க வயிறார சாப்பிட்டுட்டு மனசார எங்க வீட்டு பொண்ண வாழ்த்திட்டு போகணும். புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா. என்னண்ணா பண்றீங்க? சார் சாம்பார் சார். அட என்கிட்ட கொடுங்கண்ணே. இதுல உப்பு எல்லாம் கரெக்டா போட்டீங்கல்ல? எல்லாம் போட்டாச்சு. சரி, அங்க காய்கறி வெட்டியாச்சுன்னு பாருங்க. க்ளீன் பண்ணுங்கண்ணா. சார் நீங்க என்ன பண்றீங்க? சாம்பார் கிண்டி விட்டுட்டு இருக்கேன். கிண்டி விடுறீங்களா? கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல குதிரை பந்தயம் பாக்குற அளவுக்கு வசதியான ஆளு நீங்க. எவ்வளவு கெத்தான மனுஷன் நீங்க. நீங்க போய் இந்த வேலைலாம் பார்க்கலாமா? அப்படியெல்லாம் இல்ல தம்பி. நீங்க இல்லன்னு சொன்னா இல்லன்னு ஆயிடுமா அது? என்ன சார்? இந்தாங்க. கொடுங்க சார். தம்பி, உலகத்திலேயே ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட்னு ஒண்ணு கிடையாது. அது எதுக்கு தெரியுமா? எதுக்கு சொல்றேன். அது சாப்பிடுறதுக்கும் சமைக்கிறதுக்கும் மட்டும்தான் ரிட்டையர்மெண்ட்னு ஒண்ணு கிடையாது. எதுக்கு தெரியுமா? இது பார், நாம உயிர் வாழணும்னா சாப்பிடணும், சாப்பிடணும்னா கண்டிப்பா சமைச்சே ஆகணும். அதனால யாரா இருந்தாலும் சமைக்கிறதுக்கும் சாப்பிடுறதுக்கும் ரிட்டையர்மெண்டே கிடையாது. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ரொம்ப எல்லாம் குழம்பிக்க வேண்டாம். அந்த குண்டால குழம்பு கொதிக்குது, போய் பாரு. நான் உங்ககிட்ட அப்புறமா வந்து சரி பேசுறேன். சரி. அண்ணே, சின்னதா வெட்டுங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. என்ன இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? உள்ள போங்க. வீட்ல எல்லாரும் வராங்கல்ல? சரி, போய் உட்காரு. ஹாய் வாமா, ஆண்டி. வா வா. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் நல்லா ஆண்டி. இருக்கியா? உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல? ஆயிடுச்சுல? சரி சரி, போய் உட்காரு. ஆண்டி. வாமா, போய் உட்காரு. வணக்கம் வணக்கம். வாங்கய்யா. வணக்கம். வணக்கம்மா. காமாட்சியம்மா, ஒரு வழியா உங்க மக கயலுக்கு கல்யாணம் பண்ண போறீங்க. உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஆமாங்க ஐயா. இதை விட என் வாழ்க்கையில எனக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க போகுது? ஜெயிச்சிட்டம்மா, பெருசா ஜெயிச்சிட்டம்மா. இதுல ஜெயிக்கிறதுல என்ன இருக்கு? அவங்க பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. உலகத்துல யாரும் பண்ணாதது அவங்க பண்ணிட்டாங்க. இத யாரும் பண்ணாத மாதிரி இல்ல சொல்றாங்க. பொம்பளை பிள்ளையெல்லாம் பெத்துட்டா அத வளர்த்து ஆளாக்கி அதுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து கல்யாண வயசு வந்ததும் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது உலக வழக்கம் தானே. என்னமோ இவங்க மட்டும் தான் பண்ற மாதிரி ரொம்ப வியப்பா பேசுறீங்க. என்ன பிரச்சனை? என்னங்க எப்ப பாரு மட்டன் தட்டிக்கிட்டே இருக்கா? அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இருங்க என்னமோ ஒரு நிமிஷம். ஐயா நீங்க போய் உட்காருங்க. சரி சரி.